நேற்று லஞ்சுக்கு தால் பண்ணலான்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சு போட்டிருக்கேன். பேபிக்கும் இதுலயே சேர்த்து பண்றதுனால நான் காரம் அதிகமா சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட கொண்டக்கடலையும் வேக வச்சிருந்தேன். அதுல எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சமா தேங்காவும் துருவி சேர்த்துக்கிட்டேன். ஸோ லஞ்சுக்கு சப்பாத்தி, தால், அது கூட சுண்டல் தான் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு லேசியா இருக்கு அப்படின்னா குவிக்கா அந்த தால் பண்ணிடலாம். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். ரைஸ்க்கும் சூப்பரா இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு vlogல சந்திக்கலாம்.